என்ன ரன்னிங்கில் போகிறாங்கய்யா. நம்ம சங்கரன் கோயிலில் ஃபுட் கோர்ட்டா நாங்கள் போகலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு சும்மா கிருட்டுன்னு நாங்கள் போன இடம் தான் சங்கரன் கோயில் டிஎம்கே ஆஃபீஸுக்கு பின்னாடி இருக்க த லிட்டில் டவுன் ஃபுட் கோர்ட். இந்த ஃபுட் கோர்ட் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் நாங்கள் இன்றைக்கி தான் விசிட் பண்ணியிருந்தோம். இந்த ஃபுட் கோர்ட் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகும்போதே கூட்டம் சும்மா ஜமன்னு இருந்துச்சு. ஆனாலும் எல்லோரும் உட்காந்து நல்லா சாப்பிட்ற அளவுக்கு ஆம்பியன்ஸ் சும்மா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருந்துச்சு. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காண்டி சின்ன சின்ன பொம்மையெல்லாம் வச்சு நல்லா கிறிஸ்து பிறந்த இடத்த ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுபோக கிறிஸ்மஸ் மரம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சுற்றி லைட்லாம் போட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் சேர்ஸ்லாம் வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. இடம் எத்தனை பேர் வந்தாலும் உட்காந்துருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்கிங் லாட்டும் அருமையாகவே இருந்துச்சு. எத்தனை வண்டி வந்தாலும் நிற்கிற மாதிரி, ஏன் காரே வந்தாலும் நிப்பாட்டுற மாதிரி பார்க்கிங் லாட் நல்லா பெருசாக வச்சுருந்தாங்க. இவங்க 2026 நியூ இயர்க்காண்டி லக்கி ட்ராக் கான்டெஸ்ட் நடத்துகிறாங்க. அதாவது 400 ரூபாய்க்கு மேலே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. முடிஞ்ச அந்த லக்கி ட்ராவில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஆம்பியன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம சங்கரன் கோயிலில் தான் இருக்கோமா இல்லை சென்னை அந்த மாதிரி பெரிய டவுனில் இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஆம்பியன்ஸ் பட்டையை கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கணும், நல்ல ஆம்பியன்ஸோட ஃபோட்டோ எடுக்கணும் சாப்பிட்றது அப்படின்னு நினச்சா அங்கே போங்க. மெனு கார்டு நல்ல பெரிய புக்லெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்ன ஆர்டர் போடணும்னு தெரியல. அப்புறம் யோசிச்சு வேறு வழி இல்லாமல் ஒரு 4 ஐட்டத்தை ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம். நாங்கள் என்ன ஆர்டர் போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனி கேக் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். 2வதாக ஒரு பட்டர் பன் ஆர்டர் போட்டிருந்தோம். நல்லா பாலில் மிதக்க வச்சு கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்களேன், அவ்வளோதான் இருந்துச்சு. அதுபோக இங்கே பிரபலமான ஒரு ரோஸ் மில்க் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். பட்டர் ஸ்காட்ச் ரோஸ் மில்க்னு பாருங்கள், எவ்வளோ சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். அதுபோக நார்மலாக ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். இந்த 4 தான் நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம். எல்லா ஃபுட்டும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம பண்ணு மேலே அப்படியே பாலை ஊற்றி நல்லா நினச்சி நல்லா ஊற போட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஒரு வீடியோ எல்லாத்தையும் வச்சு எடுத்துருவோம், அப்போ தான் பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போவே எங்களுக்கு டெம்ப்ட் ஆயிடுச்சு, எப்படா அதை சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ரௌனி கேக் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு பைட்டு ப்ரௌனி கேக் சாப்பிட்டு பார்த்தோம், அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சும்மா சாக்லேட் ஃப்ளவரில் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் ப்ரௌனி கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுபோக நம்ம பாலில் ஊற வச்சிருந்த பண்ணை தான் சாப்பிட்டோம். ஒரு பைட் நல்ல பெரிய பைட்டாக எடுத்து சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சொல்லவே சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. வாய்க்குள்ளே போனதே தெரியல. அப்புறம் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்பவும் போல தான் இருந்துச்சு. நம்ம ஓகோன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி மைனஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ்ஷான பட்டர் ஸ்காட்ச் ரோஸ் மில்க் தான் ட்ரை பண்ணோம். பட்டர் ஸ்காட்ச் அப்படியே மேலே ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு சொல்லணும். சாப்பிடவே முடியல, எங்களுக்கு போதும்னு இருந்துச்சு. ஒரு ரோஸ் மில்க்கையும் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. அந்தளவுக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு இருந்துச்சு. என்ன ரன்னிங்கில் போகிறாங்கய்யா. ஒருத்தர் ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா. கோபுன்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சச்சஸ் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.